நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மார்ச் 6 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் உயரழுத்தம். இந்த உயரழுத்த காற்று கிழக்கு காற்றை, அதாவது குளிர்காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழி உள்ளே அனுப்புகிறது. இது கடலோரம் நுழையும் பொழுது, அதாவது கடலோர பகுதிகளுக்கு வெப்பநிலையை சராசரியை ஒட்டியும், சராசரிக்கு குறைந்த அளவுக்கு சற்று அதிகரித்தோம், அதாவது 32-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும். மேற்கே அந்த காற்று பயணிக்கும் பொழுது வெப்பமடைந்து அனல் காற்றாக தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மதுரை, விருதுநகர் இங்கெல்லாம் வெப்பத்தை அதிகரித்து கொடுக்கிறது. இதில் நம்பர் 1 அது ரொம்ப ஒரு கோரத்தாண்டவம் வெயில்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி. கடந்த 2 நாட்களாகவே 39 டிகிரி, அதாவது 102 டிகிரியை தாண்டி விட்டது. 39 டிகிரி செல்சியஸை தாண்டி விட்டது. இன்றைக்கு 40 டிகிரி செல்சியஸை தொட்டிடும், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 104 டிகிரி ஃபாரன்ஹீட். தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட மத்திய பகுதி, அதாவது சரியாக சொல்லப்படால் திருச்சி தருமபுரி சாலை, திருச்சி திருப்பூர், கரூர் இந்த சாலை, இந்த பகுதிகள் இடைப்பட்ட பகுதி மிகவும் அதிகமான வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கரூர் பரமத்தி, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கரூர், அதை சுற்றி இதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே அதிக வெப்பம் நிலவுகிறது. இன்றைக்கு நேற்றை விட சில புள்ளிகள் அதிகரித்து 102, 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. இன்றைக்கு 104 உயரும், தொடர்ந்து படிப்படியாக உயரும். இது உயர்வை பார்க்கும் பொழுது சற்று அச்ச உணர்வை தான் ஏற்படுத்துகிறது. ஆக தயவு செய்து வெயிலுக்கு நாம் முன்னெச்சரிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்தபடியாக கடலோரம் சற்று குறைவாக வெப்பம் இருந்தாலும், உயர்ந்திருப்பது போல் உணர்ந்தாலும் உள்ளே ஒப்பிடும் பொழுது குறைவு தான். இன்னும் 100 டிகிரி கடலோரம்லாம் தொடலை, ஆனால் தொடும், நிச்சயமாக தொடும். மார்ச் இறுதி, ஏப்ரலில் நிச்சயமாக தொட்டுரும். ஏப்ரல் இறுதியெல்லாம் கடுமையாக இருக்கும் கடலோரமும் உள்ளேயும். ஏப்ரல் இறுதி, மே முற்பகுதி தான் மிக அதிகமான ஒரு கோர வெப்பமாக இருக்கும் தமிழ்நாடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக படிப்படியாக அதிகரிக்கும். வெயில் அனைவருக்குமே இருக்கும். கன்னியாகுமரி இருந்தான தொண்டி, ராமநாதபுர கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம், டெல்டா கடலோரம் உட்பட. ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த வளைவு நெளிவுகளில் தெற்கு காற்று நுழையும். ஆனால் தெற்கு காற்று கிழக்கு காற்று நுழைந்தாலும் அது உயரழுத்த காற்றாக நுழையும் என்பதனால அந்த காற்று மேக உற்பத்தியை தடுக்கும். மழை பொழிவிற்கு அவ்வப்பொழுது சாதக அமைப்பை ஏற்படுத்தினாலும் பரவலான ஒரு மழைப்பொழிவு என்பது உடனடியாக இல்லை. நேற்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையோரம் மேகமூட்டம் காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட, அதாவது கொல்லங்கோடுக்கு மேற்கே, வடக்கே, வடமேற்கே, அதாவது விழிஞம், பூவாறு, அப்படியே கோவளம், திருவனந்தபுரம் இந்த பகுதிகளில் மழை பொழிவு கூட காணப்பட்டது. நனைக்கும் மழை, லேசான மழை பொழிவு கூட காணப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கொல்லங்கோடுக்கும் கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு இருந்த நிலையில் இன்றைக்கும் அது தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மாலை இரவு வெப்பசலன மழை ஒரு முறை மட்டுமே. இந்த மழை கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே ஆங்காங்கே வாய்ப்பு இருக்குது.
அதுதான் நம்ம சொன்னோம், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதி இல்லை இப்பொழுதைக்கு. வரக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான். இன்றைக்கு தேதி 6, இன்னொரு 6-7 நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை. கேரளாவுக்கு மட்டுமே வாய்ப்பு, தமிழ்நாட்டுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் கேரள எல்லையோர கன்னியாகுமரி, கேரள எல்லையோர திருநெல்வேலி, கேரள எல்லையோர தென்காசி, பெரும்பாலும் கேரள பகுதி கேரள எல்லையோரத்துக்கு இருந்தாலும் அது மேகமூட்டத்தை கொடுக்கும், தூறலை கொடுக்கலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை. இந்த பகுதி மட்டும்தான் மழைக்கு வாய்ப்பு. நீலகிரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் இடி மழைக்கு ஓரிரு இடங்களில் மாலையில் சிறிது நேரம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உறுதி இல்லை. வால்பாறை கூட வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. ஆனால் மூணாருக்கு வாய்ப்பு இருக்கும். கேரளாவில் ஏலக்காய் சாகுபடிக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மழை பெய்யும் என்று நம்பிவிடக்கூடாது. மழை என்பது ஒரு வாய்ப்பாக, தூறலாக, நனைக்கும் மழையாக இருக்குமே தவிர திருப்தியான மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. 14ஆம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கும் தெற்கே ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. குமரி கடலிலே அது மேற்கு நோக்கி போகும். மேற்கு நோக்கியும் முழுமையாக போயிடாது. மேற்கு நோக்கி போனாலும் மீண்டும் வந்த இடத்திற்கே திரும்பிவிடும். நிலநடுக்கோட்டோட சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதிக்கே புதிய காற்று சுழற்சி தென்பக்கம் இருந்து தென்பக்கம் மீண்டுமே நிலநடுக்கோட்டு பகுதிக்கே போயிடும். ஆகையினால ஏதோ மழை கொடுப்பது போன்று வரும். மழையை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், கேரள பகுதிகளுக்கும், தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் தூறல் நனைக்கும் மழையை, லேசான மழையை வரக்கூடிய 3வது வாரத்தில், மார்ச் 3வது வாரத்தில் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள் அந்த நாட்களிலே கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் தொடர் வெப்பத்தையும் மேகமூட்டத்தையும், அதாவது குளிர்காற்று வரது தான் இருக்கும். அதாவது காற்று சுழற்சி முன்னேறி வந்தால் மேகமூட்டம் தூறல் இருக்கும். காற்று சுழற்சி முன்னேற விடாமல் உயரழுத்தம் தடுக்கப்பட்டால் வறண்ட வானிலையே இருக்கும். ஆக எல்லாமே மதில் மேல் புனையாக இருக்கிறது. ஆக இம்மாதம் தொடங்கக்கூடிய அந்த மழை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கேரள எல்லையோரத்துக்கு மட்டும் உறுதி தெரிகிறது. ஒருவேளை கன்னியாகுமரி மலையில் இருக்கலாம், மாஞ்சோலை, நடுமூக்கில் இருக்கலாம். இது மட்டும்தான் வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. பிற பகுதிகளுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இம்மாதம் 4வது வாரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது. எப்படியோ மார்ச்சில் ஒரு பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். மார்ச்சில் ஒரு பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது. வெயில் தான் வாட்டும். அதுவும் படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே. பார்ப்போம், வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய காற்று சுழற்சி எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறது என்று ஆய்வில் இருக்கிறது. ஆனால் அது இப்பொழுது வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வடக்கே முன்னேறுமா, திருநெல்வேலியோட கேரள எல்லையோர பகுதியை விட்டு வடக்கே முன்னேறுமா, உள்ளே வருமா என்பது தான். அது மழைக்கு சாதகம் தான். அது நிகழ்வு இங்கே வராது. மழைக்கு சாதக காற்று இணைவுகள், இருகாற்று இணைவு அல்லது மரங்களால் அந்த ஏற்படக்கூடிய அந்த காற்று சுழற்சி மரங்களால் மழை ஏற்படுத்தலாமே தவிர அது சாதகம் இதுவரைக்கும் பரவலாக தெரியவில்லை, கூடுதல் பரப்பில் தெரியவில்லை. ஆனால் இம்மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. ஆனால் வெயிலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மழை பெய்யும் என்று நம்பி இருக்க வேண்டாம். ஆனால் மழை இருக்கிறது. ஏப்ரலில் இருக்கிறது, மேயில் இருக்கிறது. ஏப்ரல் மையப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட இருக்கிறது. அது தெற்காந்திர பகுதிக்கோ அல்லது அதற்கு வடக்கேயே போகும்பொழுது ஒரு அமைப்பை, மழை அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் மழை நாட்கள் என்பது குறைவு, மழை பரப்பு என்பது குறைவு. ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல், குறைந்த இடங்களில் பெய்யும். மழையை விட வெயில் அனைத்து நாட்களுமே வாட்டும். வெயில் 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 என்ற பேச்சுத்தான் இருக்குமே தவிர மழையோட பேச்சு குறைவாக இருக்கும். மழை வருவது போன்று இருக்கும், பெய்யும், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெய்து விட்டு போகும். ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது சராசரிக்கு கூடுதல் காட்டுமே தவிர அனைவருக்கும் அது நன்மை தராது என்ற வானிலையைத்தான் இப்பொழுது அறிவிக்கிறேன். ஆக மழையை எதிர்நோக்கி அந்த விவசாயம் இப்பொழுது செய்ய வேண்டாம். வெயிலுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். மழையும் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பெய்யும், அருகே ஒதுக்கும், சில இடங்களில் முற்றிலுமாக இல்லாமல், அதாவது அருகே குறைந்து பெய்யும், சில இடங்களில் முற்றிலுமாக இல்லாமலே இருக்கும். ஆனால் நிகழ்வு இருக்கிறது, காற்று சுழற்சிகள் இருக்கிறது, வெப்ப சலன மழை இருக்கிறது. ஏப்ரலோட 2வது வாரத்திலிருந்து 3வது வாரம்ல நல்ல மழை இருக்குது.
மே மாதமும் நல்ல மழை இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் பின்பகுதி, அதாவது ஏப்ரல் 15 தேதியிலிருந்து, அதாவது ஏப்ரல் 15 தேதியிலிருந்து மே இறுதி வரைக்கும் கூட கோடை மழை இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு பெய்யும். ஆனால் அந்த மழை பெறுவதற்கு முன்பு வாட்டி வதைக்கும் புழுக்கம், வியர்வை எல்லாமே அனுபவித்த பிறகுதான் அது கிடைக்கும். ஆகையினால் ஏதோ ஜிலு ஜிலுவென்று காற்று நாள் முழுவதும் வீசும், மழை வரும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். வெயில் தான் அதிகமாக இருக்கும், மழையும் இருக்கும். அது வாட்டி வதைத்த பிறகு மழை பொழிவை கொடுத்து, மழை ஒரு அனுபவத்தை கொடுக்காது, ஆனால் மழை இருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.